بسم الله الرحمن الرحيم ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا محمد وعلى آله وأزواجه وأصحابه وأتباعه إلى يوم الدين وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس بما كسبت رهينة إلا أصحاب اليمين في جنات يتساءلون عن المجرمين ما سلككم في سقر قالوا لم نك من المصلين ولم نك نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து நரகத்தை பற்றிய செய்திகளை நாம் கேட்டு வருகின்றோம். அல்லாஹு தஆலாவிடம் துஆ செய்வோமாக. அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் முழு உலக முஸ்லிம்களையும் நரக வேதனையிலிருந்து நரக தண்டனையிலிருந்து பாதுகாப்பானாக. அவனுடைய அருளை கொண்டு நம்மை சூழ்ந்து சொர்க்கவாசிகளில் ஒருவராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் இன்று பல விஷயங்களை குறிப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கின்றது. அந்த ஹதீஸை முதலாவதாக நாம் பார்த்துவிட்டு அடுத்து குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கும் பல விஷயங்களை பார்த்து அடுத்து பெரும்பாவங்களிலே சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம். இமாம் முஸ்லிம் அவர்கள் தங்களுடைய நூல் ஸஹீஹிலே பதிவு செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை பார்த்து கூறுகின்றார்கள், உபதேசம் செய்கின்றார்கள், மறுமையை நினைவூட்டுகின்றார்கள். நீங்கள் எப்படி இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் இந்த உலகத்திலே இப்போது வாழ்வது எப்படி உண்மையோ அப்படியே நீங்கள் மரணிப்பதும் உண்மை. உங்களுடைய
வாழ்க்கை யதார்த்தத்தை நீங்கள் எப்படி உணர்ந்து கொண்டிருக்கின்றீர்களோ அதுபோன்று நீங்கள் மரணிப்பதும் உண்மை. இன்னக்கும் தமூதூன கமா தஹ்யவுன வ தனாமூன். நீங்கள் எப்படி தூங்குகின்றீர்களோ அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு மரணம் வரும். நீங்கள் இப்போது விழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், இது உங்களுடைய வாழ்க்கைக்கு சமமானது. எப்படி நீங்கள் பகலெல்லாம் விழித்துவிட்டு இரவிலே தூங்குகின்றீர்களோ அதுபோன்று உங்களுக்கு மரணம் வருவதும் நிச்சயம். தூக்கம் எப்படி ஒரு மனிதனுக்கு நிச்சயமோ உறுதியோ அதுபோன்று அவனுக்கு மரணமும் நிச்சயம், தப்பிக்க முடியாது. எப்படி தூங்கும் நீங்கள் தூக்கத்திலிருந்து விழிப்பது நிச்சயமோ விழிக்கின்றீர்களோ அதுபோன்று மரணத்திலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவதும் நிச்சயம். எவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்லியமாக உதாரணங்களை கூறி ஓமையை கூறி எடுத்துக்காட்டுகளை விளக்கி நமக்கு சொல்லுகின்றார்கள். நீங்கள் எப்படி வாழுகின்றீர்களோ அப்படியே உங்களுக்கு மரணம் வருவதும் நிச்சயம். உங்களுக்கு எப்படி தூக்கம் வருகிறதோ அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு மரணம் வரும். தூக்கத்திலிருந்து நீங்கள் எப்படி விழிப்பது உண்மையோ அதுபோன்று மரணத்திலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவதும் உண்மை. எப்படி நீங்கள் எழுப்பப்படுவது உண்மையோ அப்படி நீங்கள் விசாரிக்கப்படுவதும் உண்மை. ஒரு நாள் வரும், அந்த நாளையிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள், அல்லாஹ்விற்கு முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்படுவீர்கள். அல்லாஹு தஆலா அந்த நாளை அச்சுறுத்தித்தான் நமக்கு சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் இலைஹி துஹ்ஷரூன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை சந்தித்தாக வேண்டும். வத்தகுல்லாஹ் வஅலமு அன்னக்கும் முலாக்கூஹு. அல்லாஹ்வை நீங்கள் சந்தித்தாக வேண்டும். வத்தகுல்லாஹ் அல்லதி இலைஹி துஹ்ஷரூன். எந்த அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்களோ நாளை மறுமையில் அந்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இப்படி பல வசனங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். எப்படி நீங்கள் மரணிப்பது உண்மையோ அது போன்று நீங்கள் எழுப்பப்படுவதும் உண்மை. நீங்கள் அல்லாஹ்விற்கு முன்பு ரப்புல் ஆலமீனுக்கு முன்பு நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவதும் உண்மை. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, இந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த யதார்த்தத்தை கண்ணால் நாம் பார்ப்பதை எப்படி நம்புகின்றோமோ, காதால் நாம் கேட்கக்கூடிய சத்தத்தை நாம் எப்படி நம்புகின்றோமோ, கையால் தொட்டு பார்த்து நாம் எப்படி ஒரு பொருளை உணர்ந்து கொள்கிறோமோ, அதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்கிறோமோ, இவை அனைத்தையும் விட மிக உறுதியாக மிக ஆழமாக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய முன்னறிவிப்பு, நாம் மரணிப்போம், நமக்கு மரணம் உண்டு, மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒன்று சேர்ப்பான், நம்மிடத்தில் விசாரணை செய்வான். அங்கு யார் நல்லமல் செய்தார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள், யார் பாவங்கள் செய்தார்களோ அவர்கள் தோல்வி அடைவார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த ஹதீஸ் இப்படி விரிவாக பதியப்பட்டுள்ளது. இந்த ஹதீஸை நாம் எதற்காக வேண்டி முதலாக சொல்லிக் கொள்கிறோம் என்று சொன்னால், மறுமையை பற்றி உண்டான நம்பிக்கை, மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டென்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே பசுமையாக இருக்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் நாம் விசாரிக்கப்படுவதை நாம் முழுமையாக நம்பியாக வேண்டும். ஃபமன் يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. நம்முடைய செயல் ஒரு அணு அளவு இருந்தாலும் சரி, அது நன்மையாக இருந்தால் அதனுடைய பலனையும் நாம் அங்கே பார்க்க முடியும். அது ஒரு தீமையாக இருந்தால் அதனுடைய தண்டனையும் அங்கே பார்த்தாக வேண்டும். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகின்றார்கள். சூரா லுக்மானில் அல்லாஹ் இதை விரிவாக சொல்லுகின்றான். யா புனைய இன்னஹா இன் தகு மிஸ்கால ஹர்தலத்தின் ஃபதகுன் ஃபீ ஸக்ரத்தின் அவ் ஃபீ ஸமா யஅதி பிஹல்லாஹ். என் மகனே, நீ செய்யக்கூடிய செயல், அல்லாஹ் அக்பர். ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை பாருங்கள். இப்படிப்பட்ட அறிவுரைகளை தான் தந்தைகள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். லுக்மான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய மகனுக்கு சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகனே, நீ செய்யக்கூடிய செயல் அது ஒரு பெரிய பாறைக்குள் இருந்தாலும் சரி, ஒரு பாறையை குடைந்து அதில் தாழிட்டு கொண்டு நீ அதற்குள் இருந்து கொண்டு ஒன்றை செய்தாலும், இன்னஹா இன் தகு ஃபீ ஸக்ரத்தின், ஒரு பெரிய பாறைக்குள் இருந்து கொண்டு நீ ஒரு செயலை செய்தாலும், அவ் ஃபீ ஸமா, அல்லது வானத்திலே சென்று நீ ஒரு செயலை செய்தாலும்,
அல்லாஹ் அதை மறுமையிலே கொண்டு வந்து விடுவான். எந்த ஒன்றும் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. லா யஅஸுபு அன்ஹு மிஸ்காலு ஹர்தலத்தின், அவனுடைய பார்வையிலிருந்து கடுகளவு கூட மறைந்து விட முடியாது. எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா துல்லியமாக கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறான். வகஃபா பினா ஹாசிபீன், கேள்வி கேட்பவர்களில், விசாரணை செய்பவர்களில் நாம் போதும்